ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு இந்த 7வது மாதத்துலையும் நம்மளை ஜீவனோட வச்ச தேவனை இப்போ நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஸ்தோத்தரிக்க போகிறோம். அதனால் நம்ம எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி எல்லாமே தாண்டி வந்திருப்போம். நம்ம வாய்களை திறந்து இந்த இடத்துல நம்ம வாய்களை மூடிக்கொண்டு இல்லாமல் வாய்களை திறந்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை நீங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அன்பின் பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நித்திய பிதாவாய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் இருக்கும் பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவிகளின் பிதாவாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கங்களின் பிதாவாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பா. உம்மை நன்றியோ நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியுள்ள தேவனாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்ட பிதாவே நாங்கள் உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன் எங்கள் பிதாவாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. தகப்பனை கடந்த மாதங்களிலும் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு இந்த 7ஆம் மாதத்திலும் ஜீவனை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஜீவனுள்ள பிதாவே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, எங்களுடைய ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் நீங்க அறிந்துள்ளவராய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ராஜா, எங்களை உண்டாக்கின பிதாவே, எங்களை ஆட்கொண்ட பிதாவே உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் ஒரே பிதாவாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வாய்களை திறந்து எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அவர் எத்தனையோ அதிசயங்களை நம்மளுக்காக செஞ்சிருக்காரு. அந்த அதிசயத்துக்காக நீங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த 7ஆம் நாளை ஓய்ந்திருந்து உமக்கென்று பரிசுத்தமாய் ஆசரிக்க உதவி செஞ்ச தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஹல்லேலூயா, நீரே அன்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவருக்காக சொல்லுங்க. நம்மளை எத்தனையோ அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினாரு. எல்லா தயவிலையும் எல்லா இடத்துலயும் நம்ம சோர்ந்து போகாம அவர் நம்மளுக்கு ஜீவனை தந்தார். அவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா. ஐசப்பா, நாங்கள் உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்களை நீங்க அழைத்து வந்தீங்க ராஜா. இந்த பூமிக்கு ராஜா, எங்க சிறுமையில இருந்து எங்கள் எளிமையில எல்லா நேரத்திலையும் கர்த்தர் நீங்க எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்தின தேவனா இருக்கிறீங்க ராஜா. நீங்க எங்களை அழைக்கலன்னா நாங்க என்னைக்கோ மடிந்து போயிருக்கோம் சுவாமி. ராஜா, நீங்க எங்களை அழைத்து தேற்றி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் நன்றி செலுத்தும் அளவுக்கு எங்களை வைத்திருக்க தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த தேவனா இருக்கிறீரே, உம்மை நாங்கள் நன்றியோ
நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா மகாதேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய தேவனாய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகிமையின் தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்று ராஜா மகிமையின் மேகமாக நீங்க இறங்கினீங்க ராஜா. இந்த இடத்துலயும் மகிமையின் மேகமாக நீங்க இறங்க கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இன்று எங்களுடைய தேவனாய் இருந்து கர்த்தர் நீங்க எங்களை வழிநடத்தி கொண்டு போற கிருபைக்காக உம்மை நாங்கள் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, அன்று மோசையோடு இருந்த தேவன் இன்று எங்களோடு இருக்கிறீரே சுவாமி. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, எங்கள் தகப்பனுடைய தேவனாய் இருக்கிறீர்களே, பரலோகத்தில் வீற்றிருக்கும் பிதாவே உம்மை நாங்கள் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த பூமியில நீங்க எங்களுக்கு கொடுக்க இந்த உயிரை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். நாங்க அந்த மண்ணோட மண்ணா போயிருந்திருப்போம் சுவாமி. ராஜா, எங்களுக்கு ஜீவனை தந்து இம்மட்டமும் எங்களை காத்த எபினேசராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. யெகோவா ஈரா இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. யெகோவா ஷாலோவா இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்ஷடா இருக்கிறவரே உம்மை நாங்கள் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அன்றன்று நாளுக்கு தேவையானதை கர்த்தர் நீங்க எங்களுக்கு சந்தித்து வழிநடத்தின தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீங்கள் எங்கள் வாழ்வில் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம் சுவாமி. ஆனா நீங்க இம்மட்டும் எங்களுக்கு ஜீவனை தந்து வச்சிருந்த தயவுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு குறைகள் இல்லாமல் வனாந்திரமாய் இருந்த எங்கள் வாழ்வை வயல்வெளியாய் மாற்றின தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரே தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. காட்சியும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்களால் நிரப்பப்படும்னு சொன்ன தேவனுக்கே உம்மை நாங்கள் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் எங்களை காத்த எபினேசரே உம்மை ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை காக்கிற எபினேசரே ராஜா, நாங்கள் பிறந்ததும் உம் சித்தம் செய்யதான் தகப்பனே. ராஜா, நாங்கள் வாழ்வதும் உமக்காக தான் தகப்பனே. நாங்கள் உம் இடத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கிருபைகளும் இரக்கங்களும் நிறைந்த தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே நாங்கள் உம்மை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, நாங்கள் வந்துட்டு எங்களை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் என்று சொன்னீங்களே தகப்பனே. அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பயப்படாதே, நான் உனக்கு முன்னிற்கிறேன் என்று சொன்னீங்களே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய மெய்ப்பனாய் இருந்து எங்களை வழி நடத்தினீரே உம்மை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 நாமங்கள் இருந்தாலும் போதாதப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்ய தகப்பனே. ஏன்னா அவ்வளோ அதிசயங்களை எங்கள் வாழ்வில் செய்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அப்பா. உம்மை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, என் நாமத்தினால என்ன கேட்டால் நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று சொன்னீங்களே, அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் துன்மார்க்கோடைய ஆலோசனை எதுவும் நடவாம, பாவிகளுடைய வழியில் நில்லாம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தர் நீங்க எங்களை கண்ணின் மணி போல கூட்டி வந்த தயவுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த 6 மாதங்களும் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் விழுந்திருப்போம் ராஜா, நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்போம் சுவாமி. ஆனா கர்த்தர் நீங்க எங்களை தேற்றி ஆற்றி ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல நீங்க எங்க வழி நடத்தின தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, ஆடு வந்துட்டு எப்படி அந்த கூட்டை விட்டு கலைஞ்சு போய் வழி மாறி திசை மாறி போகுதோ, அந்த மெய்ப்பன் வந்துட்டு எப்படி கூட்டி கொண்டு வரானோ, அதே மாதிரி நாங்கள் திசை மாறி சென்ற வேளையிலெல்லாம் நீங்க எங்களை கூட்டி கொண்டு எங்களை அரவணைத்தீங்களே தகப்பனே. ஏசப்பா, எங்க தாய், எங்க தந்தை, எங்க உறவினர்கள் எல்லாரும் எங்களை வெறுத்தாங்க சுவாமி. ஆனா நீங்க எங்களை வெறுக்காம எங்களை தயவு ஏசப்பா, உங்களோட தயவு எங்களை தாங்குகின்றதா இருக்க தயவுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, உம்மை நாங்கள் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஜீவனை தந்த தயவுக்காக உம்மை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் காத்திடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா துதியும் எல்லா கணமும் என்னெல்லாம் சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர்க்கே.
எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஏசுப்பா, நாங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் நாங்கள் வந்துட்டு தவறி போய் நின்றோம்ப்பா ராஜா. இந்த உலகம் எல்லாம் வந்துட்டு நீ நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட, நீ எல்லாத்துக்கும் வேஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாரும் எங்களை தூரமாக தள்ளுனாங்க சுவாமி. ஆனால் எங்களை வந்துட்டு எங்களோட கரத்தினால எங்களை தாங்கினவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கேளுங்க, ஸ்தோத்திர சொல்லுங்க. அவருக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருப்பார். இந்த உலகம் நம்மளை வேண்டான்னு வெறுத்திருக்கும், ஆனால் மகளே நீ எனக்கு வேணும்னு அவர் உங்களை பேர் சொல்லி அவரு குறிச்சிருக்காரு, உங்களை அவரு அழைச்சிருக்காரு. அதுக்காக நீங்க அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் நம்மளோட செய்கிற எல்லா செயல்கள்லையும் நம்மளுக்கு எல்லாமே தோற்று நின்றுப்போம், நம்ம எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னு நினச்சிருப்போம். ஆனால் தேவன் அந்த இடத்துல உங்களே கொண்டு ஏதாவது ஒரு அற்புதங்களை செஞ்சிருப்பாரு. அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கிருபைகளும் இறக்கமும் இருந்த தகப்பனே இயேசுவே, இந்த நாளிலும் கூட உமக்கென்று நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க கத்த நீங்கள் எங்களுக்கு பலத்தை தந்த தயவுக்காக நன்றியோ நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, மிஞ்சி உள்ள நேரங்களையும் நாங்கள் உமக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜூன் நல்ல பரம்பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிக்குற கடவோம். இந்த நாளிலே சோத்திர பலிகளை இவ்வளோ நேரம் நம்ம தேவனுக்கு ஏறெடுத்தோம். இந்த வேலையில் தேவன் கிருபையாய் இந்த புதிய மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய பெரிய ஒரு பொக்கிஷம், இது தயவு, இது உங்களால் உண்டானது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நினைத்து பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது, ஏசப்பா இந்த வருடத்தில் இத்தனை மாதங்கள் என்னுடைய பலத்தினால் நான் தாண்டிட்டேன், என்னுடைய அறிவினால் தாண்டிட்டேன், என்னுடைய பராக்கிரமத்தினால் தாண்டிட்டேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என் கூட இருந்தீங்க, நான் தாண்டினேன். நீங்கள் என்னோடு இருந்தீங்க, நான் கடந்தேன். நீங்கள் என்னோடு இருந்தீங்க, நான் வெற்றி பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்கள் கிருபையில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்? நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எதனால நம்ம நிலை நிற்கிறோம்? கிருபையினால் நிலை நிற்கிறோம். அந்த நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா சூழ்நிலையும் வேணும். அப்படிப்பட்ட அருமையான பாடலில் தான் இன்னைக்கு காலை வேளையில் பாட போகிறோம். ஹல்லேலூயா. என்னை பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, என்னை பெரியவன் ஆக்கினதும் உங்கள் கிருபை. ஹல்லேலூயா. எப்போ பெயர் சொல்லி நம்ம அழைத்தாரா? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம பெயர் சொல்லி அழைத்தாரா? உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாகவே நம்முடைய பெயரை அறிந்த தகப்பனாக இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தையினாலே. அப்பொழுதே நீங்களும் நாளும் அவருடைய நினைவாக இருக்கிறோம், அவருடைய எண்ணமாக இருக்கிறோம். அதனால அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த காலை வேளையில மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு வரியும் நாம் சொல்லி பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடலாமா? ஆமென். எல்லா கைகளை தட்டி பாடலாம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். மீண்டுமாக கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கைகளவர்த்தி கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
கிருபை, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, 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 சொல்லுங்க. கிருபை, 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 கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை, ஆமென். கிருபை, 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 கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. சொல்லுங்க. கிருபையை கொண்டு நிற்கிறோம், கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். கைகளை உயர்த்தி கிருபையை கொண்டாடுகிறோம், ஹல்லேலூயா. இந்த கிருபையை அனுதினமும் நம்ம கொண்டாடணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கார்? தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கிருபையை கொண்டாட தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை. இந்த நாள் வரை நம்மை வலுவாமல், ஒரு கையை பிடிக்கிறோம், அந்த கையை என்ன சொல்லுவாங்க? நலிவிரிச்சிங்க, வலிவிரிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இறுக்கமாக பிடிச்சிருக்கும் போது ஒரு சில வேலையில் என்ன பண்ணிடலாம், சிலர் கைவிடலாம். ஆண்டவர் என்ன பண்ணல, நம்மை எந்த சூழ்நிலையும் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அதுதான் அந்த கிருபை. ஹல்லேலூயா. தகுதி இல்லை தான், நான் என் இஷ்டம் போல் ஓடுனேன், அலைந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை. ஹல்லேலூயா. என்னை தாங்கினார், என்னை தேர்ச்சினார். அதை தான் நினைத்து பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அக்னியான சூழ்நிலை வெந்து போகாமல் என்னை காத்தார், என் மூடி கூட கருகாமல் காத்தார். ஹல்லேலூயா. பலவித சோதனைகள் கடந்த நாட்களில் வந்திருக்கலாம், நெருக்கங்கள் வந்திருக்கலாம், அவருடைய கிருபை என்னை தாங்கினது. ஹல்லேலூயா. நசுங்கி நான் போகாமல் கிருபை என்ன பாதுகாட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த கிருபை மட்டும் இல்லைன்னா என்னைக்கும் என்ன பண்ணியிருப்போம்,
அழிந்திருப்போம். நியாயப்பிரமாணத்தில் நாம் பார்க்கிறோம், பாவம் செய்து யாரும் இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. ஆனால் கிருபையாய் இந்த தேவன் நமக்கு ரட்சிப்பு தந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான கிருபை தேசப்பா நம்மளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் அவர்களை காட்டிலும் நாம் விசேஷமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபை நாம் போக்கெடுத்து விடக்கூடாது. வல்ல கிருபை, அது நல்ல கிருபை என்று சொல்லி நம்ம அவரை போற்றி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? பாடலாமா? ஆமென். சொல்லுங்க. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தியதே, உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சொல்லுங்க. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. கைகளை வட்டி அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே. நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில்
வேளையிலும் அவருடைய கிருபையை நாம் கொண்டாடி வருகிறோம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்கள் மகிழ்ச்சி சத்தமாக சொல்லலாம். ஹல்லேலூயா, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபை இந்த நாள் வரை நம்ம என்ன பண்ணது? புஷ் பண்ணி வந்தது. என்ன பண்ணது? பின்னாடி இருந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம புஷ் பண்ணுச்சு. அடுதானே அருமையான கிருபை. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை ஒரு காலம் மாறாது. கத்த கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது பல முறை அவர் வசனங்களிலே சங்கீதங்களால் அவர் பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:28 நாம் பார்க்கும்போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 4:16 பார்க்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். அந்த கிருபைக்கு என்ன பேர்? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில உதவி. ஹல்லேலூயா. திருவள்ளுவர் அழகான ஒரு திருக்குறளை சொல்லுவார், காலத்தினால் சிறிதெனினும் ஞானத்தின் ஆன பெரியது. ஹல்லேலூயா. சமயம் அறிந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்த தகப்பன் தைரியமாய் கிருபா சண்டினிலே சேரக்கடுவோம் என்று சொல்லி எபிரேயராக்கியோன் அவர் கூறுகிறார். அதனால் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாத்தையும் அறிந்த தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. உலகத்தோற்றத்துக்கு முன்பாக பேர் அவருக்கு அறிந்திருந்தாருன்னா, இன்னும் அடுத்த 5 வருடங்கள் நம்ம எப்போ என்ன செய்வோன்னு எல்லாமே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு என்னென்ன காரியங்கள் தெரியும்? இன்றைக்கி மதியானம் என்ன நடக்குன்னு கூட நீங்கள் யூகிக்கலாம், இல்லை நாளை காலையில் என்ன நடக்குன்னு கூட நீங்கள் யூகிக்கலாம். அடுத்த வாரம் அடுத்த மாதம் நடக்கிறத யூகிக்க முடியுமா? முடியாது. அவர் சகலத்தை அறிந்த தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு என்ன பண்ணுறார்? தினந்தோறும் உன்னுடைய சூழ்நிலையை அறிந்து, உன்னுடைய போராட்டத்தை அறிந்து, உன்னுடைய பிரச்சனைகளை அறிந்து அதற்கேற்ற வண்ணமாக கிருபையை அவர் தினந்தோறும் அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மன்னாவை பொறுக்கினார்கள். ஒரு சில குடும்பத்திற்கு 2 பேராக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான அளவு 2. ஒரு சில குடும்பம் ஒரு 15 பேர் இருந்திருக்கலாம், அவர்கள் அதிகமாக பொறுக்கி கொண்டு இருப்பார்கள். பார்த்தீங்களா? அப்போ கிருபை என்ன பண்ணது? ஈக்குவலாக எல்லாம் ஆண்டவர் தரார், ஆனால் ஒவ்வொருவனுக்கு ஏற்ற வண்ணமாக அவர் என்ன பண்ணுறார்? அதிகமாக தருகிறார். ஹல்லேலூயா. தேவை அறிந்து அவர் தருகிறார். அதனால் பிரியமுள்ள சகோதர சகோதரி, இப்பேற்பட்ட கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் மகிழ்ச்சியோடு ஏசப்பா கடந்த நாட்கள்லாம் காத்துக்கிறீங்க, இந்த நாளிலும் நான் துதிப்பேன், அல்லேலூயா என்று உம்மை ஆர்ப்பரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அருமையான பாடல், அருமையான பழைய பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அனைவரும் சோர்வோடு பாடும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். பாடுவீங்களா? நான் பார்ப்பேன், எல்லாம் சோகமாக தான் பாடணும், மகிழ்ச்சியாக பாடிடாதீங்க. பாடலாமா? சொல்லுங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி
சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடிதானில் தோன்றியதே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடிதானில் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஓடியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஓடியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தும் அமியை அழித்து. வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தும் வீரநேகேமியா ஆவி. நம்பிக்கை நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆமென்.
யாருமே என் பேச்சு கேட்கவே இல்லை, எல்லாம் சத்தமாக பாடிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொன்னால் செஞ்சிடுறீங்க. சத்தமாக பாடுங்கன்னு சொன்னால் பாட மாட்டேங்கிறீங்க, பாடாதீங்கன்னு சொன்னால் பண்ணிடுறீங்க. அப்படி தானே? வெரி குட். நல்லா எந்திரிச்சு நிற்கலாமா? சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள். உங்கள் கிருபை தான் என்னை தாங்கினது, என்னை கைத்தட்ட வச்சது, பெல்லம் தந்தது. நான் நடுவில் கூட எதுன்னு பண்ணும்போது என்ன ஏதோ வாய்ஸ் கொஞ்சம் எச்சாயிருச்சோன்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்க பாடுறாங்க. அப்படி உங்கள் எல்லா சவுண்டையும் காட்டிலும் அர்ப்பணா வீணு அந்த 3 பேர் பாடுற பாட்டு என்னமோ நடுவில் என்னமோ ஒரு பீஸ் வாய்ச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. என்ன இன்னொன்று புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆடாக இருக்குன்னு பார்த்தா பிள்ளைங்க கீச்சுன்னு ஒரு சவுண்டு. எவ்வளோ அழகாக பாடுறாங்க. இப்போ சொல்ல போகிறீங்க, உங்கள் கிருபை தான் என்னை தாங்கினதப்பா, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகிறது. ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். எத்தனையோ மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எது நடத்தினது? கிருபை. கிருபை பெற்றுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் உடைக்கப்படுதல் இருக்காதா, போராட்டம் இருக்காதா, துன்பம் இருக்காதா என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, சிலுவைகள் உண்டு. அதை எடுத்து செல்வதற்கு கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயமுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய முடிந்தது. அவங்க வாழ்க்கையில் வராத கஷ்டத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். மிஷினரிகள் ரத்தம் சிந்தாததை தான் நாம் சிந்திவிட்டோம். அவங்க கிறிஸ்துவ பணிக்காக பாடுபடாததை தான் நாம் பண்ணிவிட்டோம். எத்தனை அவமானங்கள், நிந்தனைகள், தூஷணங்கள், இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டாங்கன்னா, என் தேவன் எனக்காக சகிச்சுக்கிட்டார் ஒரு நாள் ரட்சிப்பை தருவதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனே தாழ்மையானவராக அவர் சகித்திருக்கிறார் என்றால் நான் அவரை விட பெரியவனா? சீஷன் என்பவன் குருவிலும் உயர்ந்தவன் அல்ல. ஹல்லேலூயா. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஹல்லேலூயா. அவரை மாத்திரமே பின்பற்றுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாழ்மையை அவர் கற்றுத்தருகிறார். இயேசுவினிடத்தில் என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கற்றுக்கொள்ளுங்கள் சொல்வது இது மட்டும்தான். அவரிடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? எப்படி பிரசங்கிப்பது என்று கற்றுக்கொள்ள போகிறோமா? எப்படி பேய்களை விரட்டுவது என்று கற்றுக்கொள்ள போகிறோமா? அல்லது இது எல்லாருமே செய்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அவரை நாம் கற்றுக்கொள்ள முடியும், சாந்தமும் மனத்தாழ்மையும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து நம்ம இதை மாத்திரம் கற்றுக்கொள்வோம், வாழ்க்கையில் உயருவோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையை தாங்கப்பா என்று சொல்லி கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. கேட்கலாமா? நாம இந்த நாமத்தை மையப்படுத்தலாம். கைகளை தட்டி பாடலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, மாறாத கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்து. மகிழ்ச்சியோடு உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கின கிருபை. சொல்லுங்க. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை,
கிருபை இது. வெறுமையான வேலையிலே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த நாள் வரைக்கும் என்னுடைய ஃபியூல்னா என்ன? ஒரு வண்டி ஓடுறதுக்கு என்ன தேவை? எரிபொருள் தேவை, ஃபியூல். அந்த ஃபியூலாக கிருபை நம்மோடு இருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல போகிறீங்க, இது வரைக்கும் என்னுடைய ஃபியூல் இல்லை, ஆண்டவர் தந்த ஃபியூல், அதான் கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் திறமை தாளந்து இல்லை, எல்லாமே கிருபை. அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஹல்லேலூயா. அவரை உயர்த்திட்டிங்கன்னா எல்லா நாளும் நம்மளுக்கு உயர்வு தான். ஹல்லேலூயா. உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பல்லாமா ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் அற்புதங்கள் நடக்கிறது. உம்முடைய கிருபையினால தான் அதிசயங்கள் நடக்குது என் வாழ்க்கையில். உம்முடைய கிருபையினால் தான் வியாதியெல்லாம் மறையுதப்பா. என் பாவமெல்லாம் மறைந்தது ஆண்டவரே, என் சாபமெல்லாம் உடைந்தது ஆண்டவரே. பரிசுத்தமாய் இன்று உம்மை துதிப்பதற்கு உம்முடைய கிருபை எனக்கு உதவி செய்தது. ஹல்லேலூயா சொல்லி நீங்க பாட போறீங்க. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல. இந்த நாள் 7வது மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் கிருபை. போராட்டங்கள் முடிஞ்சிருச்சாப்பா? பாடுகள் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை தான் தீர்ந்துருச்சா? நீங்கள் ஜாலியாக வந்து கை தட்டிட்டு இருக்கிற. போராட்டங்கள் முடியல, பாடுகளும். ஆனாலும் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்ல. என்னை க்ளோஸ் பண்ணபடி பிசாசு வெள்ளம் போல வந்தாலும் என்னோடு இருந்து தேற்றவானுக்கிற ஆவியானவர் கொடியேற்றி இன்னைக்கு ஜெயத்தை தந்து நம்மளை நிற்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எல்லாமே பிடிக்கலாம், அவன் ஜீவனை எடுத்துக்கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. பிசாசு சில வேளையில் இயேசுவிடத்தில் போய் பர்மிஷன் கேட்டு வந்து என்ன பண்ணுறான்? நம்மளை சோதிக்கிறார். பொல்லாங்கினால் தேவன் நம்மை சோதிப்பவர் அல்ல. சில வேளை பிசாசு சோதிக்கிறான், தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். எல்லாம் நம்ம பக்கம் தெரியணும். எல்லா சூழ்நிலையும் கடவுள் மேலே என்ன பண்ணிடக்கூடாது? பழைய போற்றக்கூடாது. நீங்கள் உண்மையாக அவர் இடத்துல அன்பு செலுத்துறீங்கன்னா சகல உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. பாவம் செய்யும் போது மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் ஆக்கினை சாபங்கள் இதுக்குள்ளாக நம்ம போகிறோம். கட்டளை விட்டு விலகும் போது கட்டளையெல்லாம் கை கொண்டிருக்கிறேன் சப்பா, இப்படி கிருபையில் அடங்கி இருக்கிறேன், இருந்தாலும் என் வாழ்க்கையில் போராட்டம் வருதுன்னா அது உங்கள் விசுவாச பரீட்சை. யோபு என்ன தப்பு செஞ்சார்? ஏன் அவங்க வாழ்க்கையில் போராட்டம்? அது விசுவாச பரீட்சை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை கேலி செய்யும்படியாக எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். ஆனால் யோபு தன் நாவினால் பாவம் செய். நீங்களும் எந்த சொல்லும் உங்கள் நாவில் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எது என் வாழ்க்கையில் வந்தாலும் போனாலும், யாரும் என் கூட இருந்தாலும் போனாலும், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். பாடலாமா? பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நான்
தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறன. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறன. ஆனாலும் வாழ்கிறன. போராட்டங்கள் தீரல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறன. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. அவரை உயர்த்தலாம். கிருபை 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 கிருபை. நான் இல்ல, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது. என் பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. கேளுங்க. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது, பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். எல்லாம் கிருபை 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 கிருபை. மகிழ்ச்சியோடு. கிருபை 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 கிருபை. ஆமென். எல்லாம் கிருபை 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 கிருபை. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறன. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறன. இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறன. போராட்டங்கள் பாடுகளும் தீரல, ஆனாலும் கைகளை வச்சு. கிருபை 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 கிருபை. ஆமென். எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ஆமென். காலை வேளையில் மகிழ்ச்சியோடு இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் இல்லைப்பா, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், வாழ்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு முக்கியமான ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் ஒரு கிருபையெல்லாம் போற்றிப்பார். அல்லேலூயா. ஆமென். கம்பேரிஷன் இந்த உலகத்தில் இயேசுவிடம் மாத்திரமே நம்ம ஒப்பிட்டு பார்க்க கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை.
ஹல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்மையுமானவர். தாழ்மை உள்ளவருக்கு தான் அந்த கிருபை அவர் தருகிறார். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் பலன் தான், என்னுடைய ஆஸ்தி தான், என் கல்வி தான், இதெல்லாம் வைத்துக்கொண்டு கிருபை கிருபைன்னு பாடுனா அந்த பாடலுக்கு அர்த்தமே இல்லை. நீ உன்னை எந்த மட்டம் நீ தாழ்த்துகிறாயோ, உன்னுடைய மேன்மையெல்லாம் அவருடைய பாதத்தில் வைக்கிறாயோ, அப்பொழுது நீ உயர்த்தப்படுவாய். ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யம் கனமும் செல்வம் என்னிடத்துல என்னால் உண்டாகிறது. நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு பண காசு இருக்குது, நான் பெரிய ஆள், என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது, நான் பெரிய ஆள், எனக்கு அது இருக்கு இது இருக்கு. இது உலகத்துடைய மனிதர்கள் இதை வைத்து தான் ஒப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் பெரியவனா எளியவனா என்று சொல்லி. ஆண்டவரிடத்தில் என்ன குறை இருக்கு? அவர் ஞானத்தில் குறையப்பட்டவரா? இல்லை ஐஸ்வர்யம் அவருக்கு இல்லையா? கனம் அவருக்கு இல்லையா? பரலோகத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களுக்காக எனக்காக அவர் வந்தார், எல்லாத்தையும் வெறுமையாக்கினார். பார்த்துக்கோங்க, இன்னைக்கு ஏசப்பா ஏசப்பான்னு எல்லாருமே சொல்கிறோம், ஆனால் இயேசுவை போல யாருமே வாழ விரும்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா ஏசப்பா கிட்ட நன்மையை கேட்குறோம், எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம், எப்படி அதிகாரமுடையவராக இருந்தான்னு பார்க்குறோம், அற்புதங்கள் செய்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தாழ்மை உள்ளவராக இயேசு இருந்தார், இதை கற்றுக்கொள்ளுங்கன்னு என்று ஏசப்பா சொன்னார். அதை நம்ம என்ன பண்ணுறதில்லை, நிறைய வேளையில் இழந்து விடுகிறோம். யோசிச்சு பார்க்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. அந்த தாழ்மை வரும்போது நமக்கு மனித நேயம் வரும், அன்பு வரும், தாழ்மை வரும். இயேசு மாயமால காலனை தான் கண்டித்து உணர்த்தினார். விபச்சாரிகள் பாவிகள் எல்லாரும் வந்தாங்க, எல்லாத்தையும் அவர் நேசித்தார். இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். ஆனால் இருமல்லம் உள்ளவனாய் சத்தியத்தை அறிந்தும் அவன் செய்யாமல் வேஷம் போடுகிறவர்களை அவர் கடித்து கொண்டார். ஏசாயா தன்னுடைய அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த பாவம் செய்தவனுக்கு ஐயோ, இந்த தவறு செய்தவனுக்கு ஐயோ, நிலத்தை கூட்டுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார். எல்லாத்தையும் ஐயோ ஐயோ என்று சொல்லி. அப்போ அவருடைய பார்வையில் எப்படி இருக்கும் ஏசாயாக்கு? நான் கடிந்து கொண்டு நான் பேசியிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், நான் பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியை நான் வாழ்றேன் என்று சொல்லி நினைத்திருப்பார். தவறு இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் மிகவும் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு நபர். ஆனால் எப்பொழுது தரிசனத்தில் ஆண்டவராகிய தேவனை அவர் பார்க்கும்போது கேருபீன்களும் சேராபீன்களும் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு கால்களை மூடிக்கொண்டு பரிசுத்தர் 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 என்று சொல்லும் போது அவன் அவருடைய வாழ்க்கையிலே நான் பரிசுத்தர் பரிசுத்தமாய் நான் ஒரு வாழ்க்கையை ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணத்தோடு இருந்த அவருக்கு அப்பொழுது அவர் சொன்னார், ஐயோ ஐயோன்னு எல்லாத்தையும் சொன்னவர் அவர் சொல்றார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உடல் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜீவம் பண்ணிக்கிறேன், நான் அசுத்த உடல் உள்ள மனுஷன். எல்லாத்தையும் கடித்து கொண்டார். எப்படி அசுத்தம் வந்துச்சு? ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க உங்க பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களை தாழ்த்துவீங்க, நீங்க உங்களை உயர்த்தவே மாட்டீங்க. பவுல் எல்லாருக்கும் அறிவுரை சொன்னாரு, எல்லா சபைகளுக்கும் நல்லது சொன்னாரு, பாவத்தை கண்டிச்சு உணர்த்தாரு. ஆனா தேவன் இடத்துல வந்து நிற்கும் போது பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று ஒப்புக்கொண்டார். இன்னைக்கு இயேசுவை விட பரிசுத்தமாய் நம்மால் இருக்க முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னை போல மாறுங்கள். பரிசுத்தம் உள்ளவன் தினந்தோறும் பரிசுத்தமாக வேண்டும். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பரிசுத்தம் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, வாழ்நாள் முழுவதும். ஹல்லேலூயா. பெரியமுள்ள சகோதர சகோதரியே, எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும், என் இயேசு தாழ்மை உள்ளவர், என் இயேசு பரிசுத்தம் உள்ளவர். என்னுடைய கம்பாரிசன்லாம் அவருக்கு மட்டும்தான். இந்த பாஸ்டருக்கோ உங்களுடைய இல்லை உங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலேருந்து குறையப்பட்ட ஒரு விசுவாசியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? உங்களை நீதிமான்களைப் போல உங்களுக்கு தோணலாம். உங்களை விட பரிசுத்தம் உள்ளவர்களை நீங்கள் காணும்போது நீங்கள் பாவிகள் போல உணரலாம். இவர்கள் எல்லாரும் விட பரிசுத்தம் உள்ளவர், பயங்கரம் உள்ளவர், பட்சிக்கிற அக்கிரியானவருக்கு முன்பாக
நம் அனைவரும் ஒன்றுமே இல்லை. நம்மை நாம் தாழ்த்தும் போது இப்படிப்பட்ட கிருபைகளை நம் வாழ்க்கையில் சுகனித்துக் கொள்ளலாம். இந்த கிருபை நம்முடைய ஆதி அப்போஸ்தலர்கள், நம்முடைய ஆதி முன்னோர்கள் இதையெல்லாம் அறிந்தனால தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயம் பெற்றுறாங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க, பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவை மாத்திரமே பாருங்க. இயேசுவை போல இருக்கிறானா? அவரை போல இருக்கும்படியாக தான் ஆண்டவரை அழைத்திருக்கிறார். உங்களுடைய ஜீவியத்தை மெச்சிக்கொள்ளாதீங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மெச்சிக்கொள்ள வேண்டாம், கம்பேரிசன் வேண்டாம். இயேசுவை போல இருக்கிறானா மாத்திரம் பாருங்க. அதுக்கு நீங்க உங்களை தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்தது அந்த கிருபை இன்னும் தேவை. அந்த கிருபை தாருமப்பா. ஹல்லேலூயா. சேவை செய்ய கிருபை தாருங்க, உங்களுடைய ஊழியத்தை செய்ய கிருபை தாங்கப்பா என்று சொல்லி கேட்போமா? இந்த காலையில் அர்ப்பணிக்க போகிறோம். இந்த கிருபையின் ஆராதனை வேலையிலே நம்மை நாமே தாழ்த்துவோம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, நான் ஒண்ணுமே. சொல்லுங்க, நான் ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு பாவி, அசத்து உடல் உள்ள மனிதன், மாயமானக்காரன், வேஷம் போடுகிறவன். ஆண்டவரே இருமார்ப்புள்ள இருதயத்தை உடையவன். இருந்தாலும் கிருபை எனக்கு தருகிறீங்க. என்னை அழிச்சுடல, என்னை தூரம் தள்ளவில்லை. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. என்னை தூக்கி போடல, என்னை இன்னும் ஏந்தி கொள்றீங்க. அதுதான் கிருபை. இந்த கிருபையை நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த கிருபையை ஒரு போல நீங்க என் மேல வைத்த நம்பிக்கையை எந்த சூழ்நிலை உதாசீனப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா.